ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானு சிசி ஒர்க் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை வச்சு பூரி ஒன்று ரெடி பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு 3 பச்சை மிளகா காரத்துக்கு அதுவும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வர வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வேக வச்ச அதே தண்ணியிலேயே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதே தண்ணி மட்டும்தான் எடுக்கணும், ஜாஸ்தியாக தண்ணி எடுக்கக்கூடாது. மாவு நல்லா திக்காக பிணைஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் ஆயில் அதிகம் இழுக்காமல் இருக்கும். சின்ன சின்ன போல்ஸாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி பலகை எடுத்து நம்ம ஓரோ பூரியாக சின்ன சின்னதாக பாருங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாம் திரட்டி வச்சதுக்கப்புறம் ஆயில் ஹீட் பண்ண வச்சா போதும். நமக்கு அப்போ ஈஸியாக வேலையெல்லாம் முடியும். எல்லாமே திரட்டி வச்சுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரி. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஹீட் பண்ணுறோம். அடுப்பில் கடாயில் வச்சு ஆயில் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓரோ பூரியாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கம் அப்ளை பண்ணி எல்லா பூரியுமே இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகம் ஆயிலும் அதிகம் இழுக்காது. நம்ம ரெடி பண்ணதுமே மாவு ரெடி பண்ணதுமே உடனே பூரி ரெடி பண்ணிடணும். அப்போ தான் ஆயில் அதிகம் இழுக்காமல் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களும் இப்படி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இப்படி ஆயிலில் பூரியாக பண்ணணும் தேவையில்லைன்னா நீங்கள் சப்பாத்தியாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.